இது வந்து டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குன்னு காமிக்கிறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் காமிச்சா லோனு காமிக்கும், அடுத்து வந்து 1/3 அப்படி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்பிஜி டேங்க் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குங்க, டேங்க் 2/3 இருக்குது எல்பிஜி கேஸு. நம்ம இப்போ கேஸ் டேங்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. நமக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இன்ஜினுக்குன்னு ஒரு பேட்ரி தனியாக, வீட்டுக்குன்னு ஒரு பேட்ரி தனியாக நம்ம படிக்கட்டு கீழே இருக்குது. இந்த பேட்ரி வந்து மேலே சோலார் பேனல் இருக்குங்க, அதில் சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த பேட்ரி எவ்வளோனா இப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு. அடுத்து வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டேங்கு. ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 2/3 வந்து டேங்க்கில் வாட்டர் இருக்குது. ஸோ அப்போ இது எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கும். அடுத்து வந்து இங்கே 2 டேங்க் இருக்குங்க. இங்கே வந்து கிரே டேங்க்னு சொல்லுவாங்க, பிளாக் டேங்க் சொல்லுவாங்க. கிரே டேங்குன்றது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற தண்ணீர்லாம் அதில் போய் சேர்ந்துக்கிடும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லோ லெவல்லாம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி பூரா இந்த பிளாக் வாட்டரில் போய் சேர்ந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 1/3 சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ சேர்ந்துருக்கு போனால் கீழே போய் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது போக கீ வச்சுருக்கோம். அப்புறம் கடைசியில் கீழே இங்கே ஒரு சென்சர் இருக்குங்க. இது வந்து கார்பன் சென்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீடு இது அடைச்சே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சுன்னா கார்பன் ஜாஸ்தி, ஒருவேளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த சிக்னல் கொடுக்கும். அப்போ நம்ம வெளியிலேருந்து டோரை திறந்துட்டு ஃப்ரெஷ் டேங்க் கொண்டாந்துடலாம். இது போக இது வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் பேனலுங்க. எலக்ட்ரிக்கல் பேனல் வந்து ஜென்ரல் மெயின் பேனல் எல்லாமே இதில் இருக்குது, ஃப்ரிட்ஜு கீழே இருக்குது. இது போக ஃப்ரிட்ஜு கீழே சின்ன ஒரு டிராவர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் வச்சுன்னா வச்சுக்கலாம். இது ஒரு டிராவர்.